Hi guys, வணக்கம் and welcome back to my channel. நான் உங்கள் Sowbaraniya. ஸோ இன்றைக்கி வீடியோவில் டே 2 ஃபேஸ் பேக் ரெசிபியோடு உங்களை பார்க்க வந்திருக்கேன். இந்த சீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய நாகப்பழம் கிடைக்கும், ஜாமுன் ஃப்ரூட் சொல்லுவாங்க. இந்த மழை காலத்தில் இதை சாப்பிட்டா சளி பிடிச்சிக்கோ அப்படின்னு நிறைய பேர் அவாய்டும் பண்ணுவாங்க இந்த ஃப்ரூட். ஆனால் அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது அது நம்மளோட ஹெல்த்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த நாகப்பழம் நம்மளோட ஸ்கின் பெனிஃபிட்ஸ் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் எப்படி ஃபேஸ் பேக் செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிங்சிக் எடுத்துக்கோங்க. அந்த டிங்சிக்கில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க, ஆம்லா பவுடர். அது பொடியாக இல்லை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை அதோட ஜூஸ் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நாகப்பழத்தில் 5-6 நாகப்பழத்தை எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் அதோட கம்மி பண்ணிக்கோங்க. ஒருத்தர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதோட பல்ப் மட்டும் எடுத்துக்க போகிறோம். அதோட சதை பகுதியும் அதோட ஜூஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதோட விதையை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை மாதிரி கட் பண்ணி அதோட பல்ப் எல்லாத்தையும் அந்த டிங்சிக்லேயே சேர்த்துக்குவாங்க. நான் ஒரு 5 நாகப்பழத்தோட பல்ப்பை இது மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது மாதிரி எல்லா நாகப்பழத்தில் இருந்தும் நான் பல்ப்பை கட் பண்ணி அந்த ஆம்லா பவுடரில் சேர்த்ததுக்கப்புறமா டிங்சிக் வச்சு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு இதை நசுக்கி எடுத்துக்கிறேன். இதில் எதுவும் தண்ணி ஆட் பண்ணி முதல்ல நசுக்காதீங்க. அதோட ஜூஸ்லேயே அதை பேஸ்ட் மாதிரி ஆக்குங்க, எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ. இதை நீங்கள் மிக்சியில் கூட போட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதை மாதிரி திக்காக உங்களுக்கு பேஸ்ட் பதத்துக்கு கிடச்சதுக்கப்புறமா இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வாட்டர் சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணால் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து இந்த பதத்துக்கு அந்த ஃபேஸ் பேக் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம டே 1 எக்ஸ்ஃபாலியேட் பண்ணதுனால டே 2க்கு எக்ஸ்ஃபாலியேஷன் தேவையில்லை. வெறும் கிளென்சர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை டேரெக்டாக அப்ளை பண்ணிடலாம். உங்களோட ஃபேஸ், நெக் எங்கே வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஈவனாக ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே ஃபேஸில் விட்டுருங்க. இந்த நாகப்பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி ப்ராப்பர்ட்டிஸும் அதில் நிறைய இருக்குது. இது ரெண்டுமே நம்மளோட ஸ்கின்னை கிளியராகவும் க்ளோயிங்காகவும் எங்காகவும் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால. ஸோ இந்த நாகப்பழத்தை ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதை நிறைய சாப்பிடவும் செய்யுங்க. அந்தந்த சீசனல் ஃப்ரூட்டை நம்ம சாப்பிடும் போது அதோட மெடிசினல் வேல்யூ நம்மளோட ஹெல்த்தை அந்தந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கும். ஸோ 10 மினிட்ஸ் கழிச்சு இப்படி தான் நம்மளோட ஃபேஸில் அது ட்ரை ஆகிருக்கும். இதை நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிடுங்க. நம்மளோட ஸ்கின்னில் அந்த ஜாமுனோட கலர்லாம் ஒட்டாது. அது நம்ம ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு டே 1 டே 2 ஃபேஸ் பேக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டே 3 ரெசிபியோடு உங்களை நாளைக்கு பார்க்க வரேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு பார்க்க வரேன். அது வரைக்கும் பாய். See you.